Hi students, welcome to Chennai IAS Academy. இதுதான் நம்மளுடைய குரூப் 4 உடைய கடைசி வீடியோவாக நமக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்வதற்காக ஒரு வீடியோ ஆகும். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க என்னதான் கொண்டு போகணும், அப்புறம் எப்போ வந்து எப்படி வந்து நம்ம ரிலாக்ஸா நம்ம எழுதிக்கலாம், இந்த பத்தி ஒரு சில வீடியோக்கள் தான். ஓகே, ஒண்ணுமே இல்ல, நம்ம எதுவும் நடத்தப்படுறது சின்ன அட்வைஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து எந்த சென்டர் வந்து ஹால் டிக்கெட்ல பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்டர் மட்டும் தான் மாறி இருக்குது, அது அந்த ஸ்கூல் தான். ஓகே, கள்ளக்குறிச்சி ஸ்கூல் மட்டும் தான் சேஞ்சஸ் இன் சென்டர் மட்டும். ஓகே, வேற எங்கேயும் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அது எங்க இருக்குது அந்த சென்டர் வந்து முடிஞ்சா இன்னைக்கு காலைல அது ஈவினிங் டைம்ல போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சென்டர் போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸ்னா ஒன்றும் தேவையில்லை. ஓகே, நேரா உள்ள போயிருங்க. கொஞ்சம் எக்ஸாம் என்ன டைமிங்ஸ் இருக்காங்களோ, என்ட்ரன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 இருக்காங்களா, நீங்க அந்த 8:30 அல்லது 8:15 கிட்ட அந்த எக்ஸாம் சென்டர் கிட்ட போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஆகுது, அதுக்கப்புறம் 8:30க்கு அப்புறம் கூட நீங்க என்ட்ரி ஆயிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸா போயிட்டு வந்துருங்க. டிராபிக் சண்டே இருந்து எதுவும் ஓரளவுக்கு அதிகமா டிராபிக் இருக்காது, இருந்தாலும் ஏரியா போய்க்கோங்க. 2 வீக்கல் மூலமா ஈஸியா போய்க்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும், மெயின் மோஸ்ட் மஸ்ட் கண்டிப்பா கொண்டு போக வேண்டியது ஹால் டிக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பென், ஒரு 2-3 பென் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சொன்ன மாதிரி தான் பழைய துணி ஏதாவது வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா உங்க டெஸ்க்ல கண்டிப்பா ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது பழைய ஸ்கூல் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப டஸ்ட் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க துடைப்பதற்காக ஒரு பழைய துணி கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச தண்ணி பாட்டில், ஒரு சில எக்ஸாமுக்கு வாட்ச் அலோவ் பண்றாங்க, சும்மா வாட்ச் கொண்டு போய்க்கோங்க. அலோவ் பண்ணா கொண்டு போய்க்கோங்க, இல்லைன்னா நீங்க அதை வாங்க வச்சிருக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்க கொண்டு போக வேண்டிய விஷயம். அப்புறம் மாஸ்க், சானிடைசர் இதெல்லாம் மஸ்ட். ஓகேங்களா? பிளாக் பென்னும் இது ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம், இது தான் போயிடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொண்டு போக வேண்டிய திங்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சைடுல இருந்து நம்ம ஆன்சர் கீ. ஓகே, நமக்கு வந்து சண்டே எக்ஸாம், சண்டே ஆஃப்டர்நூன் கண்டிப்பா ஒரு 4 o'clock முன்னாடியே நம்ம வந்து ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆன்சர் கீ 4 o'clock முன்னாடியே யூடியூப் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கட் ஆஃபோட வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல போடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல வந்து போடு, அதாவது என்னென்ன எவ்வளவு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாட்கள் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ரிலாக்ஸா எழுதுங்க. இன்னைக்கு முழுவதும் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வேணா படிச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம், ரிலாக்ஸா இருங்க. ஓகே, நம்ம எக்ஸாம் போக போறோம், ஃபியர் இல்லாம ரிலாக்ஸா நம்மளோட பாடியும் நம்மளுடைய மனதையும் நம்ம வச்சுக்கணும். இது மட்டும் தான். ஓகே, நல்லபடியா எழுதுங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஓகே எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி போடணும். ரொம்ப முக்கியமானது OMR இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ பண்ணிருக்கிறோம். ஓகே, அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சுக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த கவுண்ட் பண்றது எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. சைன் பண்ணாம விட்டுறாதீங்க. உங்களோட இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணிருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கவுண்ட் பண்றது ரிலாக்ஸா கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கவுண்ட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் பேப்பருடைய ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதோடைய ஆடிங் எல்லாமே கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா எழுதுங்க. வெற்றி நமது. ஓகே, குரூப் 4 நமக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது, வேற யாருக்குமே இல்லை. அதை மைண்ட்ஸ்ல வச்சுட்டு நீங்க எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.